ஒரு காலத்தில் இங்கே சித்தர்கள் வந்திருக்காங்கங்கிறது எனக்கு சொல்லும் போதே உள்ளரிக்குதுங்க. சூர்யா சொல்கிற மாதிரி தாங்க, எங்கே போனாலும் உங்கள் இம்சை தாங்க முடியலடா. ரோட்டில், பார்க்கில், பீச்சில், தேட்டரில், இப்போ கோவில்லையும் அட்டூழியம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, இங்கே எல்லாமே வேண்டுதலுங்க. இதெல்லாம் வேண்டுதல் வச்சு சாமிக்கு இந்த தொட்டில் கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே செய்கிறாங்க. ஆமா, நீ பிப்ரவரி 14 லவர்ஸ் டே இன்னைக்கு. கல் தரைகள் இருக்கணுங்க. இப்போ வர கோவில்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா டைல்ஸை போட்டுருவாங்க. வயசானவங்களுக்கு எல்லாம் வர முடியல. தண்ணி எண்ணெய் இந்த மாதிரிலாம் கொட்டிருச்சு அப்படின்னா அது ரொம்பவுமே கஷ்டங்க நடக்கிறது. நம்மள பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு முத சொன்னால் நீங்க தான். அதுக்காக ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கண்ணா. இது வந்து யானை பாதை அப்படின்னு சொல்றாங்க. சைட்ல பாத்தீங்களா, இந்த சைட்ல இருக்கிற இந்த இடங்கள்ல இருந்து யானைகள் வெயில் இருந்தாலும் நம்ம வரத்தான் செய்வோம். எதுவுமே நம்மளை தடுக்கவே முடியாது. வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்க போறோம் அப்படின்னா, ஏழைகளின் மலை, பங்குனி தேர் இழுக்கும் மலை, பாசி படர்ந்த மலை, இப்படிலாம் சொல்லப்படுற முருகனின் மருதமலைக்கு தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கோம். எப்படி இருக்குங்கிறத போய் பார்க்கலாம். இங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லா கடைகள்லையும் இந்த இலந்தை வடையா அந்த இது வச்சிருக்காங்க. எல்லாமே இங்க இலந்த பழத்துல செஞ்சது. அது எல்லாமே இங்க ரொம்ப கொஞ்சம் ஃபேமஸ் போல. இந்த இடத்துல எங்க பார்த்தாலும் இந்த இலந்த பழம், இலந்தல செஞ்ச அந்த ஸ்வீட்டு இது எல்லாமே இருக்குது. மற்ற நாள் வந்திருக்கலாம் போல, கொஞ்சம் ரொம்பவுமே கூட்டமாக இருக்குது. சனி ஞாயிறுங்கனாலே வீக்கெண்ட் அப்படின்னா கூட்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பஸ்ஸுலேயே எல்லாம் பச்சை வேட்டி பச்சை துண்டு கட்டிக்கிட்டு வந்தாங்க. ஆனாலும் வியூ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குதுங்க. இப்போ நம்ம அப்படியே நுழைவாயில் கிட்ட வந்துட்டோம். இதுதான் மலையேற்றத்தினுடைய ஆரம்பம். இங்கே தான் எல்லாருமே வெளியிலே செருப்பை கழட்டி வச்சுட்டு போயிடறாங்க. நம்மளும் கழட்டியாச்சு. படியேட்டை தொட்டு கும்பிட்டு முருகனை பார்க்க அடி எடுத்து மேலே போக வேண்டியது தான். இந்த பாருங்களேன், இந்த இடத்த பாருங்களேன், அப்படியே பறந்து விரிஞ்சு மரங்களாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. இங்கே இடத்துல கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ரசிச்சுட்டு போகலாம். பக்கத்தில் பிள்ளையார் கோவில் இருந்தது. அங்கே ஒரு கும்பிடை போட்டு வெற்றிகரமாக மலையேற்றத்தை ஆரம்பிக்கலாம். இப்போ அப்படியே பிள்ளையார் கோவிலில் சாமியை கும்பிட்டு இப்போ அப்படியே மேலே ஏறிட்டு இருக்கோம். மேலே ஏறிட்டு இருக்கும்போது இந்த மேலே பாருங்க, என் பின்னாடி பாருங்க, யாரு இருக்கான்னு தெரியுதா? இவர் தாங்க பாம்பாட்டி சித்தர். எனக்கு சித்தர் வழிபாடுங்கிறது ரொம்பவுமே பிடிக்கும். மருதமலையில இருக்கிற சித்தரும் இந்த பாம்பாட்டி சித்தர் தான். பாம்பாட்டி சித்தரை பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட இனி போட்டுருவோம். அப்படியே இப்ப நம்ம மேல போலாம். என்ன மாதிரியான ஒரு பசுமையான சூழல் அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்குது, அருமையா இருக்குதுங்க. இங்க சைட்ல பாருங்க, வியூவை பாருங்க. எவ்வளோ இந்த மாதிரி ஒரு விதத்துல யூடியூப் சேனல்ல உட்காந்து ஒரு கண்டென்ட் பேசுறது சுகமான ஒரு அனுபவங்க. இங்க உட்காந்து இனி அடுத்த வாட்டிலாம் இங்க வந்துட வேண்டியதான். இடம்லாம் ஜம்முன்னு இருக்கு. மன நிம்மதிக்காக இந்த மாதிரி இடத்துக்கு வர்றது ரொம்பவுமே சந்தோஷமானதுங்க. அங்கங்க கற்கள் அடுக்கி வச்சிருக்காங்க. இதெல்லாமே வேண்டுதல் அப்படின்ட்டு சொல்லலாம். அவங்களுடைய ஆசைகளை சொல்லிட்டு இப்படி அடுக்கி வச்சுட்டு போவாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது வந்து யானை பாதை அப்படின்னு சொல்றாங்க. சைட்ல பாத்தீங்களா, இந்த சைட்ல இருக்கிற இந்த இடங்கள்ல இருந்து யானைகள் வந்து அப்படியே அங்கிட்டு இருந்து இங்கிட்டு அப்படியே கிராஸ் பண்ணி போகுமா. சூர்யா சொல்ற மாதிரி தாங்க, எங்க போனாலும் உங்க இம்சை தாங்க முடியலடா. ரோட்ல, பார்க்ல, பீச்சில், தேட்டர்ல, இப்போ கோவில்லையும் அட்டூழியம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, அங்கங்க பழங்கள்லாம் இருக்குது. தேவைன்னா வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இந்த சைட்ல போகுது பாத்தீங்களா, இதுதான் மலைக்கு போற பாதை. இது வந்து பஸ்ஸு, கார்ஸ் அப்படி போறது. இப்போ நம்ம போறது நடைபாதை. எப்பயுமே நடராஜா சர்வீஸ் தான். இந்த பஸ்ஸு கூட போகுது பாருங்க, ஒரு பஸ்ஸு. இது வந்து வயசானவங்க, நடக்க முடியாதவங்க பஸ்ஸில் போய்க்கலாம். நீங்களும் பஸ்ஸா? ஆமாங்க, நீங்களும் ஃபர்ஸ்டா? இப்போ தான் கீழே நின்று போயிடுவேன். இன்னைக்கு தான் முத ஏறுறேன்.
ஏறும், ரெஸ்ட் எடுத்து கூட ஏறுங்க. ஆமா நீ பிப்ரவரி 14 லவர்ஸ் டே இன்னைக்கு. இன்னைக்கு பிப்ரவரி 14. சிறப்பான இடத்துக்கு தான் வந்திருக்கோம், அதுவும் சிங்கிளா வந்திருக்கோம். இன்னமும் நல்லா மாங்குன்னு ஏறிக்கிட்டு இருக்கிறோம். தலைவனை பார்க்கறதுக்காகத்தான் போய் விறுவிறுன்னு போய் பார்க்க போறோம். நல்ல வேலை இன்னைக்கு வெயில் இல்லை. வெயில் இருந்தாலும் நம்ம வரத்தான் செய்வோம். எதுவுமே நம்மளை தடுக்கவே முடியாது. ஏறி சக்குன்னு நடந்து போக போறேன். இப்போ வாங்க விறுவிறுன்னு போகலாம். இங்கே ஒரு சந்நிதி இருக்குது. என்ன சந்நிதி அப்படின்ட்டு அங்கே ஒரு கும்பிட்ட போட்டுட்டு கிளம்பிட்டே இருப்போம். என்ன சந்நிதி இது? இதுதாங்க இடும்பர் சந்நிதி. இடும்பர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இடும்பர் சந்நிதிக்கு தான் இப்போ வந்திருக்கோம். நம்ம போகலாம். அப்படியே இடும்பர் சந்தைக்கு பின்னாடி வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு நாகர்கோவில் மாதிரி இருக்குது. அனுமான் இருக்காரு. இங்கே எல்லாமே வேண்டுதலுங்க. இதெல்லாம் வேண்டுதல் வச்சு சாமிக்கு இந்த தொட்டு தட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே செய்கிறாங்க. செம்மையாக இருக்குது பாருங்க. பாறை எல்லாம் திருநீர். ஒரு காலத்தில் இங்கே சித்தர்கள் வந்திருக்காங்கங்கிறது எனக்கு சொல்லும் போதே உள்ள இருக்குதுங்க. நம்ம எத்தனை படிகள் தாண்டி இருக்கோம் அப்படின்னா 400 படிகள் தாண்டி இருக்கோம். இனி எத்தனை படிகள் இருக்கோ தெரியலையே. முருகா, உன்னை பார்க்க வந்துட்டே இருக்கிறோம். நம்ம கூட சேர்ந்து ஆடுகள் கூட வேண்டுதல் வச்சிருக்கோம். என்னவோ இந்த காலத்துல யாருக்கு தான் கவலை இல்லை. எல்லாருக்குமே கவலைங்கிறது இருக்குது. அதை மறக்கிறதுக்கான வழிதான் ஆன்மீகம். ஐயா, பல படிக்கட்டுகள் தாண்டி இப்போ நம்ம மருதமலைக்கு மேலே வந்துட்டோம். கோபுரா பக்கத்துலேயே வந்துட்டோங்க. பாருங்க, லுக்கை பாருங்க. ஏறிக்கிட்டே இருக்கிறோம். படிங்கிறதும் வந்துக்கிட்டே இருக்குது. 550 தான் வந்திருக்கோமா? அப்பா, விறுவிறுன்னு ஏறதுனால கொஞ்சம் காலு லைட்டாக வலிக்குது. கோயிலுக்கு வந்துட்டோங்க. ஃபோனில் திடீர்னு ஆடியோ ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சுங்க. பேசினது எல்லாமே வீடியோவில் பதிவாகலை. நானும் சாமியை கும்பிட்டு இப்போது வெளியே நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறேன். ரொம்பவுமே நல்ல தரிசனம். அப்படியே கோவிலில் சாமி கும்பிட்டு அப்படியே உட்காந்துருக்கும் போதுங்க ஒரு அண்ணன் நம்ம பக்கத்தில் வந்து, தம்பி வீடியோ எடுக்கலையா அப்படின்னு கேட்டாங்க. இந்த எடுத்துருவானே அப்படின்ட்டு சொல்லும்போது, இதுக்கு முன்னே நான் உங்களை பார்த்துருக்கேன் தம்பி அப்படின்னாங்க. எங்கே பார்த்தேன் தான் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, அப்புறம் யூடியூப் சேனலில் பார்த்துருக்கேன்ப்பா அப்படின்னாங்க. படிக்கட்டில் வரும்போதே அவங்க யோசிச்சாங்களா, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. யூடியூப் வீடியோவில் பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. வெளியூரில் வெளியாள் வந்து உங்களை நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன் தம்பி அப்படின்ட்டு சொல்லி ஞாபகம் வர்றதுங்கிறது எனக்கு இன்றைக்கி தாங்க முதல் முறை. இதுக்கு முன்னாடி எனக்கு யாரும் இப்படி சொன்னதில்லை. அந்த அண்ணன் பேசுனது ஆசையாக பேசுனாங்க. அதெல்லாமே இப்போது மைக்கில் ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சு. இது தாங்க விளக்கு. இந்த தீப ஒளி இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே அந்த காற்றுல அப்படியே அந்த நெருப்பு எரியுது. அப்படியே ஒளிமயமான அந்த பிரகாசத்தை நீங்கள் பார்க்கலாம். இது மாதிரி நம்ம வாழ்க்கை மாறும். கோவில் வெளியில இருக்கோம். இப்போ பாருங்க, சூப்பரா இருக்கு. என்ன மாதிரியான என்ட்ரன்ஸ் பாருங்க. சுத்தி மலை, இங்க ராஜ கோபுரம், சூப்பரா இருக்குங்க இந்த இடம். நம்ம மூஞ்சில என்னென்ன இருக்கு எதுக்கு வந்துட்டு நானே நீ வச்சுக்கிறத அப்படி வச்சுக்கிறடா. நம்ம இப்ப அண்ணன் கூட ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிடுவோம். இதாண்ணா நம்ம யூடியூப் சேனலுங்கண்ணா. நம்மள பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு முத சொன்னால் நீங்க தான். அதுக்காக ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கண்ணா. இப்போ அண்ணன்களுக்காக ஒரு சின்ன போட்டோ மட்டும் இப்போ நாங்க எடுத்துக்கிறோம்.
போட்டோ எடுத்துக்கலாங்களாண்ணா? உங்களே எடுக்கலாங்களாண்ணா வீடியோல? உங்க பேருங்கண்ணா? நிதிஷ்குமார். நிதிஷ்குமார் அண்ணே. எங்க அண்ணன் பேரு நிதிஷ்குமார் தான். இப்போ இன்னொரு அண்ணன், இந்த அண்ணன் பேரு நிதிஷ்குமார் தான். உங்களுக்கு தனியாகவும் ஒரு போட்டோ நான் எடுத்து தரேன். இப்படி ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு சித்தர் குகைங்கிறது மூடப்பட்டிருக்கு. பார்க்கலான்னு ஆசையோட வந்தேன். இங்க வேலைகள் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கிறதுனால இப்போ அது பூட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை நம்ம எழுதி இருக்கிறாங்க. அருள்மிகு பாம்பாட்டி சித்தர் முன்மண்டபம் அமைக்கும் திருப்பணிகள் தற்போது நடைபெற்று வருவதால் பக்தர்கள் தரிசனத்திற்கு செல்ல அனுமதி இல்லை. பக்தர்களின் சிரமத்திற்கு வருந்துகிறோம். பாம்பாட்டி சித்தரை பார்க்க முடியலைங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த நாள் திரும்பியும் மீண்டும் வந்து சித்தரை பார்த்துட்டு போவோம். இப்போ நம்ம சாமியை பார்த்துட்டு திருப்பி கீழே இறங்க போகிறோம். வாங்க போகலாம். நான் இது ஒரு டப்பா எடுத்துக்கிறேங்க. அனுப்பிச்சாச்சு. ஓ, பஞ்சாமிர்தம் வாங்கியாச்சு. சாமிக்கு திரும்பவும் ஒரு கும்பிட போட்டுட்டு நம்மளுடைய இடத்துக்கு கிளம்புவோம். அப்படியே மொத்த ஊரும் தெரியுது. அப்படியே பின்னாடி பாருங்க. இப்போ வந்து கோவிலில் பிரசாதம் கொடுத்தாங்க. ஒரு சின்ன இதில் வாங்கியாச்சு. இந்த கையில் பிரசாதம் இருக்கு, இந்த கையில் ஃபோன் இருக்கு. பிடிக்க ஆள் இல்லை. எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியல. அப்படியே வாய்க்குள்ள போடட்டுமா? நம்ம இந்த ஃபோனை மட்டும் போய் வச்சுக்க. ரொம்ப நன்றிங்கய்யா. நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிடலைங்களா? சாப்பிட்றியாயா? வேணாமா? சரிங்க. நல்லா இருக்குங்க பிரசாதம், சூப்பரா இருக்குது. சாப்பிடியா? கொஞ்சம் பிடிக்காதா? நல்லா இருக்குங்க. ரொம்ப நன்றி தம்பி. பிரசாதம் சாப்பிட்டாச்சு. அரிசி தாங்க, சோறு தாங்க. ஆனாலும் கொஞ்சம் ஸ்வீட்டா சர்க்கரை எல்லாம் போட்டு செஞ்சிருப்பாங்க போல. சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் அழகா நல்லா இருக்கு. மருதாச்சலம் இருக்க மனக்கவலை எதற்கு? திருச்செந்தூர் போனீங்க அப்படின்னா கருணை கடலை கந்தா போற்றி அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அது மாதிரி இங்க மருதாச்சலம் இருக்க மனக்கவலை எதற்கு அப்படிங்கிற ஒரு வாசகம். இப்போ அப்படியே மீண்டும் அந்த பாடலையே இறங்கி போய்கிட்டு இருக்கிறோம், நடக்கிறோம். இந்த மாதிரி கல் தரைகள் இருக்கணுங்க. இப்போ வர கோவில்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக டைல்ஸை போட்டுடுறாங்க. வயசானவங்களுக்குலாம் வர முடியல. தண்ணி எண்ணெய் இந்த மாதிரிலாம் கொட்டிருச்சு அப்படின்னா அது ரொம்பவுமே கஷ்டங்க நடக்கிறது. இந்த மாதிரி கல் தரை அப்படின்னா அப்படியே அப்படியே அழகா அந்த நம்ம காலுக்கு அந்த எனர்ஜி நல்லா டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த மாதிரி கல் இருந்துச்சு அப்படின்னா வெயிலுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரமா சுடாது. இதே கொஞ்சம் இப்போ போடுற கல் பைக்கிறது வலுவலுப்பான கற்கள் போட்டோம் அப்படின்னா அது வந்து டக்குன்னு சூடாயிருது. கால்கள் வந்து இந்த மாதிரி நடக்க முடியாது. சூடு கொஞ்சம் வெயில் அடித்தாலே அந்த இது அப்படியே சுட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி இருக்கிறது தாங்க நல்லது. கொஞ்சம் கொஞ்சமாக மலையிலேருந்து இறங்கிக்கிட்டே இருக்கிறோம். இறங்கி அடுத்த வேலையை பார்க்கணும். முருகா. இறங்கி போய்கிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம ஏறுறதாங்க கஷ்டம், இறங்குறது ஈஸி. சல்லு 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 சல்லுன்னு பைபாஸ் ரைடர் மாதிரி போய்கிட்டே இருக்கலாம் நம்மளாட்டுக்க. எந்த கவலையும் நமக்கு இல்லை. ஆனால் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் மருதமலைக்கு வரணும் அப்படின்னா எப்படி வரணும் அப்படின்னா காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டா ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்குதுங்க பஸ்ஸு. கோயம்புத்தூர்லேருந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு வந்தால் அங்கேருந்தே மருதமலைக்கு த்ரூ பஸ்ஸுங்கிறது இருக்குது. பாருங்களேன், திருப்பியும் ஒரு வாட்டி பாருங்களேன், சூப்பராக இருக்குது.
எனக்கு தனியாக ட்ராவல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பிடிக்குங்க. நான் எப்பயுமே தனியாக போகிற ஆள் தான். கூட வர அளவுக்கு நமக்கு யாரும் கிடையாது. நடராஜா சர்வீஸ் தான் எங்கெல்லாம் பார்க்குறது இல்லை. எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் இருக்கிற ஒரு இடத்த பார்த்துட வேண்டியது. நம்ம இப்போது கீழே வந்துட்டோங்க. இந்த இடத்துல பாருங்களேன், படிகள்லாம் பெருசாக இருக்குதா, கிட்டத்தட்ட எவ்வளோ பெரிய படிமானுங்க, நல்லா நீளமாக இருக்குதா ஒவ்வொரு படியும். ஏன் இப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து யானைகள் போகுமாங்க. இந்த சைடில் இருக்க அந்த காட்டுல இருந்து இந்த காட்டுக்கு நடுவில் இந்த வழியாக போகுமா. அப்படி அடிக்கடி யானை போகிற பாதைங்கிறதுனாலயே அதுக்கு ஏற்ற மாதிரி பெருசாக இருக்குது. நைட்டு நேரம் இங்கே அலோடு கிடையாது. இப்போ வந்து நல்லா அந்த காத்தோட்டமாக உட்காந்துருக்கோங்க. அப்படியே படியில் பாருங்கண்ணே, நடுவில் அப்படியே உட்காந்துருக்கோம். சூப்பராக இருக்குது இந்த இடம். நீங்கள் இங்கே கோவிலுக்கு வரணும் அப்படின்னா காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே த்ரூ பஸ் இருக்குது. நீங்கள் வந்துடலாம் மருதமலைக்கு. டீ குடிக்கிற மாதிரி ஒரு சுகம் இல்லவே இல்லைங்க. எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் சூடாக ஒரு கப் டீ குடித்தா சூப்பராக இருக்கும். இப்போ மலையில் ஏறிட்டு கீழே இறங்கினதுக்கப்புறம் டீயை குடிச்சிட்டு அப்படியே பஸ்ஸை பார்த்து நிறைய கட்ட வேண்டியதான். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சகலகலா ரசிகன் சேனல் பேர். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.